இங்கிலீஷை பொறுத்தவரையிலையும் நம்ம டைமை வச்சு நிறைய சென்டென்ஸ் பார்த்துருப்போம், நிறைய சென்டென்ஸ் மேக் பண்ணியிருப்போம். ஆனால் அந்த டைமை நம்ம எங்கெங்கெல்லாம் யூஸ் பண்ணுறது, எப்படி யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதனால் இந்த வீடியோவை நீங்கள் முழுசாக பாருங்கள். டைமை எங்கெங்கெல்லாம் யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத முழுசாக தெரிஞ்சுக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம நிறைய சென்டென்ஸில் பார்த்துருப்போம். இன் டைம், ஆன் டைம், பை டைம், அட் டைம், இந்த மாதிரி சென்டென்ஸ்லாம் நம்ம நிறையா யூஸ் பண்ணியிருக்கிறோம். பட் இந்த சென்டென்ஸை நம்ம எங்கெங்கே யூஸ் பண்ணுறது, இன்னை எங்கே யூஸ் பண்ணுறது, ஆனை எங்கே யூஸ் பண்ணுறது, பை, அட் இதெல்லாம் எங்கே யூஸ் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். அது மட்டும் இல்லாமல் அட் டைமில் வந்து நம்ம அட் டைம் மட்டும் வராது, அட் த டைம் இல்லை அட் த சேம் டைம், அட் திஸ் டைம், அட் த டைம், இந்த மாதிரியெல்லாம் இருக்குது. இதெல்லாம் நம்ம ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம். இப்போது இன் டைம் நம்ம எங்கெல்லாம் யூஸ் பண்ணுறது, நம்ம ஏதாவது செய்ய போதுமான நேரம் இருக்கிற இடத்துக்கு நம்ம இன் டைம் யூஸ் பண்ணலாம். இல்லைனா ஏதாவது செய்ய தொடங்கும்போது நம்ம இந்த தொடங்குறதுக்கு முன்னாடி இந்த இன்னை யூஸ் பண்ணலாம். இன் டைம் அப்படிங்கிற சென்டென்ஸை நம்ம யூஸ் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போது கிளம்பினால் படத்திற்கு நேரமாகி விடும். இப்போது கிளம்பினால் படத்திற்கு நேரமாகி விடும். அப்போ இப்போ போதுமான அளவு நேரம் இல்லை அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணுறது. இதை எப்படி சொல்கிறது? இஃப் வி லீவ் நவ் வி வில் பி இன் டைம் ஃபார் த மூவி. அதாவது இப்போ நம்ம போனோம்னா படத்துக்கு நேரமாகிடும் அப்படின்னு சொல்கிறது. ஸோ இங்கே வந்து நம்ம இன் டைம் ஃபார் த மூவி அப்படின்னு சொல்லி நம்ம யூஸ் பண்ணுறோம். இப்போது இதே மாதிரி இன்னொரு சென்டென்ஸ் பார்க்கலாம். அவள் தான் 2 மகன்களுக்கும் மருந்து கொடுக்க சரியான நேரத்திற்கு எழுந்தாள். அப்போது இங்கே வந்து ஒரு வேலையை தொடங்குறதுக்கு முன்னாடிங்கிறத மென்ஷன் பண்ணுது. அதனால் நம்ம இங்கேயும் நம்ம இன் டைம் அப்படிங்கிறத யூஸ் பண்ணணும். இதை எப்படி சொல்கிறது அப்படின்னா, she did wake up in time to give her 2 sons their medication. ஓகே, இந்த மாதிரி சொல்கிறதுலாம். அடுத்ததான் நம்ம பார்க்க போகிறது ஆன் டைம். இந்த ஆன் டைம் வந்து ஏதாவது செய்கிறதுக்கு இல்லை ஏதாவது திட்டமிட்ட நேரத்தில் செய்கிறதுக்கு, இந்த மாதிரி இதுக்கு நம்ம யூஸ் பண்ணணும். ஆன் டைம் திட்டமிட்ட நேரம், அதாவது அரைவ் ஆன் த பிளான்ட் டைம் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போது இதில் எக்ஸாம்பிளோட பார்த்துலாம். அவள் எப்போதும் அலுவலகத்திற்கு சரியான நேரத்திற்கு வருவாள். இங்கே சரியான, அப்போ ஆன் டைம்ங்கும் போதே இங்கே சரியானங்கிற ஒரு மென்ஷன் வந்துடும். அப்போது சரியான நேரத்திற்கு அலுவலகத்திற்கு வருவாள் அப்படின்னு சொல்லுவாங்க. இது எப்படி சொல்கிறது? she always reaches office on time. அவள் எப்போவுமே அலுவலகத்துக்கு சரியான நேரத்திற்கு வருவாள் அப்படிங்கிறத குறிக்கிறது. இப்போ ஒன் மோர் எக்ஸாம்பிள் டு ஆன் டைம். நீங்கள் சரியான நேரத்தில் இருந்தால் தாமதமாகவில்லை. ஓகே, நீங்கள் சரியான நேரத்தில் இருந்ததால் நீங்கள் தாமதமாகவில்லை அப்படின்னு சொல்கிறாங்க. இஃப் யூ ஆர் ஆன் டைம் யூ ஆர் நாட் லேட். ஓகே, நீங்கள் சரியான நேரத்தில் இருந்ததுனால என்னது, உங்களுக்கு இது தாமதமாகலை அப்படின்னு சொல்லுது. அப்போ சரியான நேரமாக மென்ஷன் பண்ணும்போது நம்ம ஆன் டைம் யூஸ் பண்ணுவோம். நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம். இன் டைம் ஒரு வேலையை தொடங்குறதுக்கு முன்னாடி இல்லை போதுமான நேரம் இல்லாத டைமும் நம்ம இன் டைமும் யூஸ் பண்ணுவோம். ஆனால் ஆன் டைம்ங்கிறது வந்து திட்டமிட்ட நேரம், அதாவது சரியான நேரத்துக்கு நம்ம ஆன் டைம் யூஸ் பண்ணுறோம். இப்போது அடுத்து நம்ம பார்க்க போகிறது பை டைம். பை டைம் அப்படிங்கிறது வந்து ஒரு ஆக்சுவல் டைம்னு சொல்கிறது. அதாவது ரீப்ளேஸ் பை ஆக்சுவல் டைம். நீங்கள் ஒரு ஆக்சுவலாக ஒரு நேர்மையான உண்மையான நேரத்தை வந்து மென்ஷன் பண்ணும்போது ஆன் டைம் பை டைம்னு சொல்கிறோம். இப்போ நீங்கள் இதை எக்ஸாம்பிளோட பார்த்தா இன்னும் ஈஸியாக புரிஞ்சிடும். 5 மணிக்குள், அந்த மணிக்குள் ஒரு டயத்தை, இந்த டயத்துக்குள்ளே அப்படின்னு நம்ம மென்ஷன் பண்ணும்போது பை யூஸ் பண்ணுவோம். 5 மணிக்குள் முதலாளிக்கு மின்னஞ்சல் அனுப்ப வேண்டும் அப்படின்னு சொல்கிறாங்க. யூ நீட் டு இமெயில் த பாஸ் பை 5 o'clock அப்படின்னு சொல்கிறது. அவள் வருவதற்குள் நான் சாப்பிட்டு முடித்தேன். அவள் வர்றதுக்கு முன்னாடி நான் சாப்பிட்டப்போ ஒரு டைமை வந்து அந்த டயத்துக்குள்ளே முடிக்கிற ஒரு விஷயங்களுக்கு நம்ம பை த டைம் அப்படின்னு சொல்லலாம், இல்லை பை டைம் அப்படின்னு சொல்லலாம். இப்போது இதுக்கான சென்டென்ஸ், பை த டைம் ஷீ ஷோட் அப் ஷீ வாஸ் ஃபினிஷ்ட் ஈட்டிங். அப்போ அவள் வர்றதுக்கு முன்னாடி நான் சாப்பிட்டு முடித்தேன் அப்படின்ற சென்டென்ஸை மேக் பண்ணுற மாதிரி வருது. இன் டைமுக்கு நம்ம போதுமான நேரம் இல்லாட்டி ஒரு வேலையை தொடங்குறதுக்கு முன்னாடி இன் டைம் யூஸ் பண்ணோம். ஆன் டைம் வந்து சரியான நேரத்தில் செய்கிற விஷயங்களுக்கு ஆன் டைம் அப்படின்னு சொன்னோம். பை டைம்ங்கிறது ஒரு குறிப்பிட்ட நேரத்துக்குள்ளே ஒரு விஷயங்களை செய்கிறதுக்கு பை டைம் அப்படின்னு சொன்னோம். அடுத்ததை நம்ம பார்க்க போகிறது அட் டைம். இந்த சென்டென்ஸை ரீப்ளேஸ்டு பை த ஆக்சுவல் டைமுக்கு யூஸ் பண்ணுவாங்க. அதாவது ஒரு குறிப்பிட்ட நேரம்,
அதாவது இதை வந்து என்ன சொல்கிறது அப்படின்னா சர்டைன் ஹவர்ஸ் அல்லது ஃபிக்ஸ்டு டைம்னு சொல்லுவாங்க. ஒரு குறிப்பிட்ட நேரத்தை வந்து கன்ஃபார்ம் பண்ணி சொல்கிறத வந்து நம்ம அட் த டைம் அப்படின்னு சொல்லி சொல்லலாம். ஃபார் எக்ஸாம்பிள், விருந்து 6 மணிக்கு தொடங்குகிறது. அப்போ விருந்து வந்து ஒரு ஃபிக்ஸ்டு டைம் 6 மணிக்கு தொடங்குதுன்னு சொல்லிட்டாங்க. இந்த மாதிரி ஒரு ஃபிக்ஸ்டு டைமை நம்ம யூஸ் பண்ணும்போது அட் டைம் அப்படிங்கிறத நம்ம யூஸ் பண்ணலாம். த பார்ட்டி ஸ்டார்ட்ஸ் அட் 6 o'clock அப்படின்னு சொல்லலாம். ஒன் மோர் எக்ஸாம்பிள், இரவு 7 மணிக்கு உங்களை பார்க்கிறேன் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ நம்ம யாரையாவது பார்க்குறோம் அப்படின்னா இந்த டயத்தில் உங்களை பார்க்குறேன் அப்படின்னு சொல்லுவோம். ஐ வில் see you at 7 PM, அதாவது உங்களை 7 மணிக்கு பார்க்குறேன் அப்படின்னு சொல்கிறதுக்கு. அதாவது ஒரு ஸ்பெசிஃபிக் டைமை வந்து நம்ம மென்ஷன் பண்ணி சொல்லும்போது அட் டைம் சொல்வோம். இந்த அட் டைமை எக்ஸ்ப்ரெஷனோட சொல்கிறது. அதோட எக்ஸ்ப்ரெஷன் என்ன அப்படின்னா, இப்போ அட் த சேம் டைம் அப்படின்னு சொல்லுவாங்க. அட் த சேம் டைம்னா அதே மாதிரி தான் ஒரு குறிப்பிட்ட டயத்தை சொல்கிறது. பட் இது வந்து அட் த சேம் டைம்ங்கும்போது அதே நேரத்தில் ஒரு விஷயம் நடந்துக்கிட்டு இருக்கும், அதே நேரத்தில் இன்னொரு விஷயமும் நடந்துக்கிட்டு இருக்கும். அந்த மாதிரி சொல்லும்போதும் அட் த சேம் டைம் அப்படின்னு சொல்லலாம். இருவரும் ஒரே நேரத்தில் வந்தனர். அதாவது 2 பேரும் ஒரே நேரத்தில் வந்திருக்காங்க, சேம் டைத்தில் வந்திருக்காங்க. அப்படி சொல்லும்போது நம்ம தே போத் அரைவ்டு அட் த சேம் டைம். 2 பேருமே ஒரே நேரத்தில் வந்திருக்காங்க அப்படின்னு சொல்கிறோம். நான் கடற்கரைக்கு செல்ல விரும்பினேன், ஆனால் அதே நேரம் எனக்கு நிறைய வேலைகள் இருந்தன. அதாவது கடற்கரைக்கும் போகணும், ஆனால் அதே நேரம் எனக்கு என்ன இருக்குது, நிறைய வேலை இருக்குது அப்படின்னு சொல்லும்போது சேம் டைம் ஒரே டயத்தில் 2 வேலையை செய்யும்போது இந்த இதை சொல்கிறோம். ஐ வாண்டட் டு கோ டு த பீச் பட் த சேம் டைம் ஐ ஹேட் எ லாட் ஆஃப் ஒர்க் டு டூ. எனக்கு நிறைய வேலை இருக்குது செய்கிறதுக்கு, இருந்தாலும் எனக்கு பீச்சுக்கு போகணும்னு விருப்பமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறது. அதுவே அட் திஸ் டைம் அப்படின்னு சொல்லும்போது நம்ம ஏற்கனவே பார்த்தோம் சேம் டைம்ங்கும்போது அதே நேரத்தில் அப்படின்னு பார்த்தோம். அட் திஸ் டைம்னு சொல்லும்போது இந்த நேரத்தில் அப்படின்னு சொல்கிறது. நீங்கள் ஏன் இந்த நேரத்தில் இங்கே இருக்கிறீர்கள் அப்படின்னு கேட்பாங்க. அப்போ இந்த நேரத்தில் இங்கே இருக்கிறீர்கள்னு கேட்கும்போது நம்ம அட் திஸ் டைம் சொல்லுவோம். ஒய் ஆர் யூ ஹியர் அட் திஸ் டைம் அப்படின்னு கேட்கலாம். அதே மாதிரி வீட்டில் கேட்பாங்க, இந்த நேரத்தில் எங்கே போகிறீங்க அப்படின்னு கேட்போம் இல்லையா. இந்த நேரத்தில் எங்கே போகிறாய், இதை எப்படி கேட்குறது? வேர் ஆர் யூ கோயிங் அட் திஸ் டைம். இந்த நேரத்தில் எங்கே போகிறீங்க அப்படின்னு கேட்குறதுக்கு நம்ம இதை யூஸ் பண்ணுறோம். அதுவே அட் தேட் டைம் அப்படின்னு சொல்லும்போது நம்ம திஸ்னா இந்த அப்படின்னு சொல்கிற மாதிரி, தேட்னா அந்த நேரத்தில் அப்படின்னு சொல்கிறதுக்கு அட் தேட் டைம். அந்த நேரத்தில் நான் நிலையத்திற்கு வெளியே இருந்தேன். அதாவது அட் த டைம் ஐ வாஸ் அவுட் ஆஃப் ஸ்டேஷன். நான் அந்த நேரத்தில் எங்கே இருந்தேன், நிலையத்திற்கு வெளியே இருந்தேன் அப்படின்னு சொல்கிறதுக்கு. மழை பெய்து கொண்டிருந்த அந்த நேரத்தில் விபத்து நடந்தது. இதுக்கும் நம்ம அட் த டைம் யூஸ் பண்ணலாம். இட் வாஸ் ரெய்னிங் அட் த டைம் ஆஃப் த ஆக்சிடெண்ட். அது மழை பெய்து கொண்டிருந்த அந்த நேரத்தில் தான் என்ன நடந்திருக்கு, விபத்து நடந்திருக்குன்னு சொல்லும்போது நம்ம அட் த டைம் சொல்கிறோம். இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். அட் த சேம் டைம் அப்படின்னு சொல்லும்போது அதே நேரத்தில், அட் திஸ் டைம் சொல்லும்போது இந்த நேரத்தில் அப்படின்னு நம்ம யூஸ் பண்ணுறோம். அட் தேட் டைம் சொல்லும்போது அந்த நேரத்தில். லெட்ஸ் கோ டு ரீகால் த ஃபுல் வீடியோ. இன் டைம் போதுமான நேரம், ஆன் டைம் சரியான நேரம், பை டைம் உண்மையான நேரம், அட் டைம் குறிப்பிட்ட நேரம், அட் த சேம் டைம் அதே நேரம், அட் திஸ் டைம் இந்த நேரம், அட் that time அந்த நேரம். I know all of you learn about how to use the time. First of all, thank you to watch the full video. If you are watching my video for the first time, don't forget to subscribe and click on the bell icon. See you, tata, bye bye.